ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஒரு ஃபீமேல் வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த ஃபீமேலும் வாங்கி நம்ம இன்னொரு பேரும் எக் வைக்காமல் இருந்துச்சின்னு சொல்லியிருந்தோம். அதையும் ஒன்றா போட போகிறோம் அப்படின்னு. அந்த ரெண்டு பேரையும் ஒன்றா போட்டோம். அது போக கொஞ்சம் சிக்ஸையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு புறா வந்து புதுசாக வாங்கியிருக்கு. அந்த புறா வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எது புதுசு எது நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இருக்கிற அந்த ஒயிட்டும் அந்த பிளாக் லெஃப்ட்ல இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேர். அது இன்னும் எக் வச்சிச்சு, பட் அந்த எக் வேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து எக் வைக்கல. கீழே நிற்க பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்டார்டிங்கில் அதான் ஃபீமேலு. அந்த சைடு நிற்கிற க்ரீன் பார்த்தீங்கன்னா மேலு. இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹125 இந்த க்ரீனு. நல்ல ஃபீமேலாக தான் இருந்துச்சு, அதனால் டக்குன்னு தூக்கி வாங்கியாச்சு. இது இன்னும் எக் வச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக் வைக்கல, இன்னும் பேரே ஆகலை சொல்லப்போனால். இந்த ஃபீமேல் வாங்கி பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. அதாவது நம்ம போன வீடியோ போட்டு அடுத்த நாளே நான் வாங்கிட்டேன். பட் வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு, எக் வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போதைக்குள்ள பேர் ஆகிட்டு, பட் இன்னும் எக் வைக்கல. பாட்டு வந்து பிடிச்சிட்டு இருக்கு. எக் வச்ச உடனே நான் வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம புறா பற்றின வீடியோ தான் வரும். அடுத்து அந்த புறாவுக்கு கேஜிலாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி வீடியோ வரும். இதில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கு கேஜி தான். அந்த சிக்கு கேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸில் சில குருவி இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக சேல்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து, அதாவது தரமான மேலே நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து இருக்குது நம்மள்கிட்ட. அது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா ஒரு காலே இருக்காது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மடி ரிவல்ஸே பார்த்துட்டு வாங்க. அடுத்து நிற்கிற அந்த ஒயிட் ஒரு சிக்கு, அதுக்கடுத்து நிற்கிற ரெண்டுமே ஒரு ஃபீமேல். ரெண்டுமே ஃபீமேலு, பட் அது இன்னும் ப்ரீடிங் போட முடியாத நிலமையில இருக்குது. ஒன்று வந்து இந்த கொழுப்பு அடைச்சிருக்கு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மள்ட்ட கொஞ்ச நாள் கடந்துச்சு, பட் அது க்யூர் ஆகிற மாதிரி தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. இதில் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் ப்ரீடிங்கில் இருக்கிற பேர். அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து அடுத்த எக் வச்சிருச்சு, அதை வந்து நான் காட்டுறேன். ரைட் சைடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் எக் வைக்கல. அது வந்து 2 சிக்கு நெக்ஸ்ட் டாக்கி விட்டுச்சு, பட் இன்னும் அடுத்த எக் வைக்கல. ஆனால் சீக்கிரம் எக் வச்சிரும். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ரெகுலராக நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோலாம் நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பேட்ஸ் வலிக்கிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். நான் சொல்லியிருந்தேன் இந்த பேர் 2 சிக்கு வச்சிருந்துச்சு அப்படின்னு. இது வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தது, பட் இப்போ நெக்ஸ்ட் அவுட் ஆகி இந்த சிக்கை சேல்ஸே பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கை சேல்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அந்த பேரில் பார்த்தீங்கன்னா கடைசி சிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசி சிக்கு இருக்குது. அது 7 நாள் ஆயிடுச்சு, பட் இது அடுத்து எக் வச்சிருச்சு. ஒரே எக் வச்சிருக்கு. நம்ம பாட்டெலாம் க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாட்டு க்ளீன் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அந்த புறா வீடியோவிலே வரும். அந்த பாட்டு க்ளீன் பண்ண வீடியோவும் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 18 பாட்டுக்கிட்ட உண்டு. அதாவது பானை தான் சொல்கிறேன், பாட்டுன்னு 18 பானைக்கிட்ட உண்டு நம்மள்ட்ட. அதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் செட்டப் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்க போகிறோம். கேஜிலாம் அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிறோம். அந்த கேஜி செய்கிறதுலாம் நான் வந்து வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்மள்ட்ட உள்ள பேட்ஸ் ஹெல்த்தி அண்டு பேட்ஸ் எப்படிலாம் இருக்குது எல்லா பேட்ஸும் அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த கேஜிலையும் பார்த்தீங்கன்னா கடைசிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதில் உள்ளதான் நீங்கள் சொல்லியிருந்தேன். இதில் உள்ளதும் நம்ம வந்து உடம்பு சரியில்லாத தூக்கி போடுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இது ஒரு ஃபீமேலு. நம்ம புதுசாக தான் வாங்கிட்டு வந்தோம். அதாவது அந்த மேலுக்குன்னு 1 வாங்கினது, பட் அது லூஸ் மோஷன்னால உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பட் அதுக்குன்னு ஒரு டானிக்லாம் வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஃபீமேலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து கடைசி வீடியோவில் நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக இருக்குது. அந்த இதில் சொல்லியிருந்த சிக்கு கேஜில் உள்ளதெல்லாம் தனியாக பிடிச்சி போட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு. எதெல்லாம் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு சிக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்துருந்தோம். அது வந்து சிக்கிலே வந்து கேட்டிருந்தான், ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மணி. அந்த மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோம். பட் உங்களுக்கும் நான் சேல்ஸ் பண்ண கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து நம்மள்ட்ட உள்ள ஆஃப்ரிக்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆக்கி விட்டுருச்சு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், கண்டிப்பாக வரும். ஒன்று வந்து எல்லோவில் ரெட் ஐ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் தான். அது வந்து ஃபீமேல் கனெக்ட் பண்ணி வந்திருக்கு. இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் உள்ளதான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த பையனுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன். ஹேண்ட் ஃபீட் சிக்கு அது வந்து இதுலேருந்து கொடுத்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் புறா வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. புறா வந்து இப்போ வாங்கியாச்சு. ஆனால் இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பாக்ஸ் வந்து நம்மள்ட்ட 4 பாக்ஸ் இருக்குது. அந்த 4 பாக்ஸ்லேயும் ரெடி பண்ணி நல்லா வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வெளியில் எடுத்துச்சுல கொஞ்சம் வலை கிழிஞ்சிருச்சு. அதாவது இந்த டோர் சைடு தான் இங்கிட்ட தான் வெளியில் எடுத்தாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம புது வலை வந்து கடையில் வந்து வாங்கி நானே ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து கேஜி எல்லாமே செட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு கேஜி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. என்ன சைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த டோர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதனால் சுற்றி உள்ள வலை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு. ஆல்ரெடி அவங்க பார்த்தா தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம செட் பண்ணுறது தான். அதாவது நம்ம வந்து
கேஜி செய்கிறக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் எந்தளவுக்கு நான் வந்து க்யூராக வச்சிட்டேன்னு. இந்த எப்படின்னா ஒவ்வொரு ஆணையும் அடிக்கச்சில் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஸ்டார்டிங் ஒரு வீடியோ, முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த வலை எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சொல்ல போனால் அந்த கேஜி செஞ்சு 4-5 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. பட் இன்னும் அது வந்து பட்டியலெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்து புறா வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணி உள்ள எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி புறா 2 ஜோடி பார்த்திங்கன்னா வாங்கி விட்ருக்கோம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இன்னும் பேர் ஆகாமல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பேர்லேயே தான் வாங்கிட்டே வந்தேன். இந்த வாசல் பார்த்திங்கன்னா நம்ம போனதோடய ரெடி பண்ணே தான். அதாவது நம்ம வீட்டில் ஆல்ரெடி பூனை இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த பூனைக்காண்டி தான் இந்த வாசல் வந்து புறாக்காண்டி ரெடி பண்ணேன். வெளியில் போய்ட்டு வர்ற மாதிரி ரெடி பண்ணோம். பட் நம்ம புறா எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்தாச்சு. அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் தேடி பாருங்க தெரியும். நான் ஆல்ரெடி புறா வளர்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.